நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸில் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி டைமை சேவ் பண்ணணும்னா அந்த ஏபிசிடிங்கிற பிரின்சிபலை அப்ளை பண்ணுங்கள். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 10 டாஸ்க் இன்னைக்கு இருக்குது அப்படின்னா அதை வந்து ஏபிசிடிஇ அப்படின்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ண போகிறோம். கேட்டகரி ஏ கீழே என்னென்ன வரும் அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாஸ்க்காக இருக்கும். இது உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். இதை பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்கள் ஜாப்லையோ லைஃப்லையோ ஸ்டடீஸ்லையோ பெரிய இம்பாக்ட் ஏற்படும். அப்படிங்கிற டாஸ்க் எல்லாத்தையுமே கேட்டகரி ஏ கீழே கொண்டு வாங்க. கேட்டகரி பி அப்படின்னா என்னன்னா இதுவும் கேட்டகரி ஏ மாதிரி தான். பட் ஆனால் பண்ணாமல் விட்டால் பெரிய இம்பாக்ட் வராது. அப்படியே இம்பாக்ட் வந்தாலும் ஈஸியாக அதை உங்களால் மேனேஜ் பண்ணிட முடியும். அப்படிங்கிற டாஸ்க் எல்லாமே கேட்டகரி பி கீழே கேட்டகரைஸ் பண்ணுங்கள். கேட்டகரி சி இது எல்லாமே நைஸ் டு டூ டாஸ்க். இது பண்ணாமல் விட்டிங்கன்னா எந்த இம்பாக்ட்டுமே வராது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸோட லஞ்ச் சாப்பிட போகிறது, டீ குடிக்க போகிறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கேட்டகரி சி கீழே வரும். அடுத்து வந்து கேட்டகரி டி. டி ஃபார் டெலிகேஷன். இந்த ஆக்டிவிட்டி நம்ம தான் பண்ணணும் இல்லை, வேறு யாருக்காவது கொடுத்து பண்ண சொல்லலாம். அப்படிங்கிற ஆக்டிவிட்டி எல்லாமே நீங்கள் டெலிகேட் பண்ணி தான் ஆகணும். டைம் மேனேஜ்மெண்ட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டெலிகேட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு டைம் சேவ் ஆகும் அப்படிங்கிறது தான் பெரிய கான்செப்ட். அடுத்து கேட்டகரி இ. உங்கள் ஆக்டிவிட்டீஸில் எதெல்லாம் தேவையில்லாத ஆணி அப்படிங்கிறத